அன்பானவர்களே, இப்பொழுது இருதயத்தில் சுத்தம் என்கிற ஒரு காரியத்தை நாம் தியானித்து நாம் கர்த்தருடைய பந்திக்குள் கடந்து செல்ல இருக்கிறோம். இருதயத்தில் சுத்தம். வாழ்க்கையிலே சுத்தத்தை எல்லாரும் விரும்புகிறோம். சுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதற்காக பல்வேறு காரியங்களை நாம் செய்கின்றோம். நம்முடைய சரீரத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்வதற்காக எத்தனை முயற்சிகள், நம்முடைய வஸ்திரங்களை சுத்தமாய் வைத்துக் கொள்வதற்காக, நம்முடைய வீடு, நம்முடைய சுற்றுப்புறங்கள், நாம் பயன்படுத்துகின்ற பொருட்கள், வாகனங்கள் எல்லாவற்றையும் சுத்தமாக வைக்க வேண்டும் என்பதிலே அதற்கே நிறைய நேரம் எடுக்கிறோம், நிறைய பிரயாசங்கள் படுகிறோம். ஆகவே அந்த சுத்தம் அது இந்த வெளிப்புற காரியங்களுக்காக எவ்வளவு சுத்தப்படுத்த நாம் நேரத்தையும் பயன்படுத்தி பிரயாசத்தையும் பயன்படுத்துகிறோமோ அதை விட அதிக முக்கியமானது தான் இருதயத்தின் சுத்தம். அல்லேலூயா. இருதயத்தில் சுத்தம் அது நம்மை தேவனுக்கு முன்பாக நிறுத்தும். அது நமக்கு நித்திய பாக்கியத்தை தரும். ஆகையினாலே இந்த இருதயத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ள நாம் அதிகமாய் பிரயாசப்பட வேண்டும். மத்தேயு 5:8 சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. அப்போ இருதயத்தில் சுத்தம் நம்முடைய வாழ்க்கைகளிலும் இன்றைக்கு ஒரு விசை கூட அந்த இருதயத்தின் சுத்தத்தை குறித்து சில வார்த்தைகளை தியானித்து ஜெபித்து நாம் கர்த்தருடைய பந்திக்குள் கடந்து செல்லலாம். முதலாவதாக, இருதயத்தில் சுத்தம் இல்லாதவர்களின் நிலை. இருதயத்தில் சுத்தம் இல்லாதவர்களின் நிலையை குறித்து பைபிள் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 25, 26 ஆகிய வசனங்களில் இயேசு விதமாய் சொன்னார், மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடரான பரிசேயரே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்குங்கள். அல்லேலூயா. இங்கே இருதய சுத்திகரிப்பை குறித்து கர்த்தர் அந்த பரிசேயர்கள் வேதபாரகர்களுக்கு சொல்லும் பொழுது போஜன பான பாத்திரங்களை உதாரணமாய் காட்டி பேசுகிறார். நீங்கள் போஜனம் பண்ணுகிற பாத்திரங்கள், சாப்பாட்டு பாத்திரங்கள், பானம் பண்ணுகிற பாத்திரங்கள், தண்ணீர் குடிக்க, டீ குடிக்க பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள், இதையெல்லாம் நீங்கள் வெறும் வெளிப்புறத்தை மட்டும் சுத்தமாக்கி வைத்தால் எப்படி இருக்கும்? வெளியே பார்க்க அழகா இருக்கும். ஆனால் உள்ளே அழுக்கு இருந்தால் எப்படி பானம் பண்ண முடியும்? எப்படி அதில் இருக்கிற பொருளை எடுத்து போஜனம் பண்ண முடியும்? அதே போலத்தான் உங்கள் உள்ளங்கள் இருக்கிறது. நீங்கள் வெளியே பார்த்தால் ரொம்ப சுத்தவான்களைப் போல உங்களை காட்டிக்கொள்கிறீர்கள். ஆனால் உங்கள் உள்ளேயோ கொள்ளை இருக்கிறது, அநீதம் இருக்கிறது. எனவே நீங்கள் முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்குங்கள். அல்லேலூயா. ஒரு வகையில் நாமும் சில வேளை இந்த பரிசேயர்களைப் போல வேதபாரகர்களைப் போல காணப்படுகிறோமா? மக்கள் மத்தியிலே சுத்தவான்களாக, பரிசுத்தவான்களாக நம்மை காட்டிக்கொண்டு உள்ளத்திலே இந்த கொள்ளை, அநீதம் என்று சொல்லுகிறது போன்ற சில கெட்டவைகள் நமக்குள் கூடியிருக்கிறதா? அது ஒரு மாய்மாலமான வாழ்க்கை, இருதயம் சுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆகவே தேவ மக்கள் இதை குறித்து கவனிக்க வேண்டும். குடும்பத்தின் முன்பாக, சமுதாயத்தின் முன்பாக, சபையின் முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம் அதே போல நம்முடைய உள்ளமும் இருந்தால் அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. உள்ளம் ரொம்ப மோசமாக இருக்கிறது, வெளியே மட்டும் நல்லவரை போல காட்டுறது.
அந்த நிலை கம்ப்ளீட்டாக மாறணும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மாய்மாலக்காரர் தேவனை தரிசிக்க முடியாது. இருதயத்தில் சுத்தம் வேண்டும். ஆகவே நம்முடைய உள்ளம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? அதிலே இங்கு சொல்லப்பட்டது போல கொள்ளையும் அநீதமும் இருக்கிறதா? லூக்கா 11:39-40 இவைகளிலும் இதே வார்த்தை தான், இயேசு சொன்ன வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. கொள்ளை, அநீதம், பொல்லாப்பு என்ற 3 வார்த்தைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ளத்தில் என்ன இருக்கிறது? பொல்லாப்பு இருக்கிறதா? அடுத்தவங்களுக்கு தீமை செய்கிற எண்ணம் இருக்கிறதா? அடுத்தவங்களை பற்றி மோசமாய் நினைக்கிற எண்ணங்கள் இருக்கிறதா? வெளியே ரொம்ப அழகாய் பேசிக்கொள்ளுகிறோம், உள்ளேயோ யாரிடத்தில் பேசுகிறோமோ அவரை பற்றியே வேண்டாத நினைவுகள், பொல்லாத நினைவுகள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அநீதம் இருக்கிறது, நீதி இல்லை. வசனத்தின்படியான நீதியில் வாழ வேண்டுமே, பாரபட்சம் இல்லாமல் நீதி செய்கிற காரியம் என்னிடத்தில் இருக்க வேண்டுமே என்பது கிடையாது. ஆனால் பேச்சு அப்படியாக இருக்கும், செய்யும்போது வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இருதயத்துக்குள்ள அநீதம் இருக்கிறது. பேச்சு மட்டும் பயங்கரமாக பேசிக்கொண்டு தன்னை அப்படி நீதிமானை போல, நீதி செய்கிறவரை போல காட்டிக்கொண்டு செய்யும் பொழுது அநீதம் செய்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னுடைய வியாபாரம், தன்னுடைய தொழில், கொடுக்கல் வாங்கல், மக்களோடு ஈடுபடுகிற விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள், எல்லாவற்றிலும் இருதயத்திலிருந்தே அந்த உண்மையான வார்த்தைகள் வர வேண்டும், உண்மையான செயல்பாடுகள் வரணும். இருதயத்தை கேட்டினால் நிரப்பி வைத்துக்கொண்டு வெளியே மட்டும் ஒரு பாசாங்கு காட்டுகிற வாழ்க்கை ரொம்ப நாள் அது அப்படி ஓடாது. திடீரென்று திரை கிழிந்து வெளிப்பட்டு விடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுதோ இல்லையோ, கடைசியிலே அது மோசமான முடிவைத்தான் அது அனுபவிக்கும். அது கர்த்தரை தரிசிக்காது, அது கர்த்தருடைய ராஜ்யத்தில் போய் சேராது. ஆகவே இருதயத்தை சுத்தமாக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொள்ளை இருக்கிறதா இருதயத்துக்குள்? வெளியே எல்லாருக்கும் கொடுக்கிறவரை போல காட்டிக்கொள்ளுகிறது. உள்ளேயோ ஒரு கிராபிங் ஸ்பிரிட், எல்லாவற்றையும் பிடித்தெடுக்க வேண்டும். கொள்ளையாட வேண்டும். எல்லாவற்றையும் தனக்கு தனக்கு தனக்கென்று ஆக்க வேண்டும். யாருக்கதையும் எப்படியாவது தனக்கென்று ஆக்க வேண்டும். இப்படிப்பட்ட சிந்தை உள்ள இருக்கும். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் பேசுகிறது நீதிமான்களை விட பயங்கர நீதிமான்களாய்த்தான் பேசுவாள். அப்போதானே மக்களை ஏமாற்ற முடியும். அப்படி ஆகவே இந்த மாதிரி காரியங்கள் மாறணும். கர்த்தர் இந்த இருதயத்தில் சுத்தம் இல்லாதவர்களை குறித்து சொல்லும் பொழுது போஜன பான பாத்திரங்களை வைத்து பேசினார். அடுத்தது வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை வைத்து பேசினார். மத்தேயு 23:27-28 மாயக்காரனாகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலேயோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சேம் விஷயம், இந்த கருத்து தான். 2 எக்ஸாம்பிள். இப்போ சொல்லாரு, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை. கல்லறைக்கு வெளியே வெள்ளை அடித்து அலங்காரப்படுத்தி கல்லறையை பார்த்தா பயங்கரமா இருக்கு. ஆனா உள்ளே திறந்து பார்த்தா என்ன இருக்கும்? பிரேதம் இருக்கும், எலும்பு கூடு இருக்கும். அங்கே வெளியே இருக்கிற இந்த அழகொன்றும் உள்ளே இருக்காது. அதே போலத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் வெளியே நீதிமான்களாக உங்களை காட்டுகிறீர்கள். உங்களை பார்த்தாலே அப்படி ஒரு பழக்கம் பழகி இருக்கிறீர்கள். டீசெண்டாக பேசுகிறீர்கள், பவ்யமாக நடக்கிறீர்கள், ரொம்ப ஒரு நீதிமான் என்று பிறர் உங்களை சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க உங்களுடைய காரியங்களை, வெளிப்புற காரியங்களை காட்டுகிறீர்கள். ஆனால் உங்கள் உள்ளத்திலோ மாயம் இருக்கிறது. மாயம், தந்திரம் இருக்கிறது. அக்கிரமம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இருதயத்துக்குள் அக்கிரமங்கள், மாயைகள் இருக்கக்கூடாது. மாயங்கள், பிறரை ஏமாத்துறது, தந்திரமாய் ஏமாத்துற
மாயங்கள் உள்ளே இருக்கிறது என்றால் அதை சுத்திகரிக்கப்பட வேண்டும். அக்கிரமம் என்று சொல்லும் பொழுது தேவன் வைத்த ஒழுங்குகளை மீறி நடப்பது. அவருடைய வசனத்தில் அவர் நல்ல ஒழுங்குகளை கற்று தந்திருக்கிறார். அந்த ஒழுங்குகளை மீறி நடக்கிறதுக்கு பேர் தான் அக்கிரமம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்பானவர்களே, இவைகளை கவனியுங்கள். இன்னொரு வார்த்தை சொன்னார், பிரேத குழிகள் என்று சொன்னார். லூக்கா 11:44. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, மறைந்திருக்கிற பிரேத குழிகளை போல் இருக்கிறீர்கள். அவைகள் மேல் நடக்கிற மனுஷனுக்கு அவைகள் தெரியாதிருக்கிறது என்றார். கல்லறை கட்டாவிட்டால் பிரேத குழி தெரியாது. அடியிலே மண்ணுக்கடியிலே பிரேதம் இருக்கும், ஆனால் மேலே நடக்கிறவங்களுக்கு இப்படி ஒன்று கீழே இருக்கதே தெரியாது. அப்படி பிரேத குழிகள். நீங்கள் அதுபோல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றார். அதன் மேல் நடக்கிறவனுக்கு அவைகள் தெரியாதிருக்கிறது போல பாரு, உன் வாழ்க்கை அந்தரங்கத்துக்குள் இருக்கிற கெட்டவைகள் பிறருக்கு தெரியல. அவன் உன்னை மதிக்கிறான், உன்னோட நடக்கிறான், உன்னை நம்புகிறான், பல காரியங்களை செய்கிறான். ஆனால் உன்னுடைய உள்ளமோ கெட்டதா இருக்கிறது, கேடு நினைக்கிறது, அக்கிரமம் நினைக்கிறது, மாயமா இருக்கிறது. நம்முடைய உள்ளங்கள் இப்படிப்பட்ட ஒரு தீமைகள் இல்லாத அளவிலே முழுமையும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்கள், நீதிமொழிகள் 26:33, 26:23. நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்சம் வெள்ளிப்பூச்சி பூசிய ஓட்டை போல் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாயில மிகப்பெரிய அன்பின் வார்த்தைகளை பேசுகிறது. நேச அனல், அன்பின் அக்கினி வெளிப்படுவது போல அன்பு வார்த்தைகள் பேசுவார்கள். ஆனால் உள்ளுக்கு தீய நெஞ்சம். அந்த நெஞ்சுக்குள்ளே, அந்த இருதயத்துக்குள்ளே, உள்ளத்துக்குள்ளே தீய எண்ணங்கள், தீய எண்ணங்கள். இப்படி நிறைய பேரை வஞ்சிக்கிறார்கள். உள்ளத்துக்குள் தீய எண்ணம், ஆனால் வெளியே அன்பு வார்த்தைகள், அன்பின் அக்கினியை போல பயங்கரமான அன்பின் வார்த்தைகள், நேச அனலை காண்பிக்கிற உதடுகள். இப்படித்தான் அநேகருடைய வாழ்க்கையை வஞ்சிக்கிறார்கள். வார்த்தைகளை பேசி பேசி பெண்கள் ஆண்களையும், ஆண்கள் பெண்களையும் வசீகரிக்கிறார்கள். ஆனால் உள்ளத்திலே வேற நோக்கம் இருக்கும். இவங்கிட்ட பணம் இருக்கு, அவகிட்ட அழகு இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, அதனால நான் அடைய வேண்டும் என்று சொல்லி, ஆனால் சொல்றதெல்லாம் நேச அனல், நேச அனல் வார்த்தைகளிலே மயக்கி விடுவார்கள். அநேகர் அப்படி வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள். எந்த ஒரு காரியத்திலும் சில பாருங்க, வார்த்தையிலே வசீகரித்து பணத்தை எல்லாம் வசூல் பண்ணிட்டு போயிடுவார்கள். அப்படி திறமை இருக்கு. திறமை பல விஷயங்கள்ல வார்த்தைகளால் மயக்கி, ஆனா உள்ளத்துல இருக்கிறது கெட்ட எண்ணம், தப்பான எண்ணம். அதை செயல்படுத்துறதுக்கு நல்ல நல்ல வார்த்தைகளை விடுகிறார்கள். அதுக்கு என்ன சொல்லி இருக்கு? அது வெள்ளி பூச்சி பூசிய ஓட்டை போல இருக்கு. அது வெறும் ஓடு, மண் ஓடு, மேலே ஒரு வெள்ளி பூச்சி பூசி இருக்கு. அதை நம்பி இது வெள்ளியில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு தட்டு அப்படி நினச்சி நீ வாங்கினீன்னா, வீட்டில் போய் ஒரு தட்டு தட்டுனீன்னா போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது கவரிங், நகையெல்லாம் இருக்குல்ல, கோல்டு கவரிங் அப்படிலாம் சொல்லுவார்கள். பெரிய ஏமாற்று. கோல்டுன்னு நினச்சி வாங்கிடுவான், உள்ள பார்த்தா கவரிங் ஐட்டம் ஆக்கும், ஏமாந்து போனேன் அப்படி சொல்லுவார்கள். அதே மாதிரி தான் இது வெறும் மண் ஓடு, ஆனால் அதில் வெள்ளிப்பூச்சி பூசி இருக்கு. இதே மாதிரி சிலருக்கு வாய் அப்படி வெள்ளி போல இருக்கு, ஆனால் உள்ளம் வெறும் மண்ணு. இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் இதெல்லாம் பரிசுத்தவான்களாகிய நமக்குள் கொஞ்சமும் வந்துவிடவே கூடாது. ஒரு நோக்கத்தை உள்ளே வைத்து கொண்டு அதுக்கு ஏற்றபடி வசீகரிக்கிற, வஞ்சிக்கிற வார்த்தைகளை பேசுகிற தன்மைகள் வரக்கூடாது. அடுத்தது, இந்த இருதயத்தில் சுத்தம் இல்லாதவருடைய நிலையை குறித்து இன்னும் வசனம் என்ன சொல்லுகிறது? மார்க்கு 7:21 பார்க்கும்போது, மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும்
விபசாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அல்லேலூயா. கை கழுவாமல் சாப்பிடுகிறீர்களே என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் பதில் கொடுக்கும் போது, கை கழுவாம சாப்பிடுறது கூட வயிற்றுக்குள்ள போய் ஆசன வழியா வெளியே போயிடும். ஆனா பாரு, கேட்கிற உனக்குள் உன்னுடைய இருதயத்துக்குள்ள என்னென்ன கெட்டது இருக்குது, அது அந்த இருதயத்துக்குள்ள இருந்து வெளியே வரும்போது உன் வாழ்க்கையை தீட்டுப்படுத்துகிறது. ஸ்தோத்திரம். ஆகவே ஒரு பெரிய பட்டியலே அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு கெட்ட சிந்தை, கெட்ட காரியங்கள், பொல்லாப்பானவைகள் நம்முடைய இருதயத்துக்குள் இராதபடி உள்ளே பாத்திரத்தை முழுவதும் சுத்தமாக்கணும். சொல்லுவாங்க, பானையில் இருப்பது தான் அகப்பையில் வரும் என்று சொல்லுவார்கள். அப்போ இங்கே உள்ளத்தில் என்ன இருக்கோ அதுதான் வாயில வரும், வாழ்க்கையில வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே அன்பானவர்களே, நாம் நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்க வேண்டியது மிக அவசியம். இந்த காரியங்களை சொல்லும் பொழுது இன்றைக்கு பரிசுத்தமான ஆராதனையில் வந்திருக்கிற நமக்குள்ளே இவைகளில் ஏதேனும் சிலது இருக்கிறதா, அவைகளையும் நாம் வெளியே தள்ளி இன்றைக்கு ஒரு சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்கணும். அப்பொழுதுதான் நம்முடைய தேவாதி தேவனை தரிசிக்க முடியும். அல்லேலூயா. ரோமர் 1:24 இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள் இச்சைகளுக்கு அவன் இடம் கொடுத்து உள்ளே இச்சைகளை வளர்த்து கொண்டே இருக்கிறான். சிந்தனை எல்லாம் இச்சையா இருக்கிறது, பார்வை எல்லாம் இச்சையா இருக்கிறது. ஆனா வெளியே நல்லவனை போல இருக்கு, நல்லா நடந்து கொள்ளுகிறான், நல்லா பேசி கொள்ளுகிறான். உள்ளத்திலோ இச்சைகள். அப்போ கர்த்தர் அவனை கடைசியில் என்னத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாராம்? அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். நீ உள்ளத்தில் என்ன விரும்பி கொண்டிருந்தியோ அதை நடத்திட்டு போ என்று சொல்லி மோசமான காரியங்களை அவன் செய்வதற்கு, சரீர பாண்டத்தை கெடுப்பதற்கு, அவமானப்படுத்துவதற்கு அவனை அசுத்தத்துக்குன்னே ஒப்பு கொடுத்துட்டாராம். அப்போ இந்த இருதயம் சுத்தம் இல்லாமல் இருந்தால் இப்படிப்பட்ட தீமைகள்லாம் வரும். கர்த்தரே ஒப்பு கொடுத்து விட்டார்னு சொல்லியிருக்கு. அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டா, போ நீ இவ்வளோ காலம் ஆசைப்பட்டதை போய் அனுபவிச்சுட்டு போ, உனக்கு நீ என்னுடைய பரிசுத்தத்தில் பங்கு இல்லை. அந்த நிலைமை வரக்கூடாது. அதனால தான் இருதயத்தை சுத்திகரிக்கணும். இருதயத்துக்குள்ள கேடானது இருக்கிறதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அதை எவ்வளவு சீக்கிரம் வெளியே தள்ளுவோமோ அவ்வளவு நாம் காப்பாற்றப்படுவோம். அல்லேலூயா. உள்ள விட்டு வேடிக்கை பார்த்துட்டு வெளியே மட்டும் சுத்தவான்களை போல இருந்து கொண்டு எப்ப பார்த்தாலும் அந்தரங்கம் சரியில்லை, அந்தரங்க அல்லது தனிமையின் நினைவுகள் சரியில்லை, சிந்தை சரியில்லை, இருதயத்துக்குள் இச்சைகள், வெளியே பரிசுத்தம் ரொம்ப நாள் ஓடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் திடீர்னு அது முறிந்து விழுந்து விடும். ஒரு பெரிய ஒரு மரம், நல்ல வீதியாக இருக்கக்கூடிய பெரிய மரம் திடீரென்று ஒரு சின்ன காற்றுக்கு முறிந்து விழுந்துருச்சான். எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். பெரிய மரம் எப்படி இந்த சின்ன காற்றுக்கு முறிஞ்சு விழுந்தது? எல்லாரும் போய் வேடிக்கை பார்த்தாங்க. பார்க்கும்போது தான் கண்டுபிடிச்சாங்க, மரம் பெருசாக இருந்துச்சு, ஆனால் உள்ளுக்கெல்லாம் ஓட்டையாக கிடந்துருக்கு, உள்ளுக்கு ஒன்றுமே இல்லை, பொக்கா இருந்திருக்கு. அப்போதான் தெரிஞ்சுது இது பெரிய மரம், ஆனால் உள்ளுக்கு ரொம்ப நாளாக அழுகிட்டே இருந்திருக்கு. ஒரு நாள் 2 நாள் அல்ல, கொஞ்சம் காலமாக உள்ளுக்கு அழுகி உள்ளே இருந்த சோரெல்லாம் போயிட்டு அப்புறம் அந்த வெளியே உள்ள தோடு தான் அதை பெருசாக காட்டிக்கிட்டு இருந்தது. அப்போ ஒரு சின்ன காற்று அடிக்கும் பொழுது இதுக்கு நிற்க முடியல. இதே மாதிரி தான் உள்ளத்தில் இச்சைகளுக்கும் கெட்ட எண்ணங்களுக்கும் அடுத்தவனு தீமை செய்யக்கூடிய எண்ணங்களுக்கும் பழிவாங்கும் எண்ணங்களுக்கும் அந்நியாத காரிய சிந்தனைகளுக்கும் வெறித்தனங்களுக்கும் கொள்ளைகளுக்கு பணாசைகளுக்கு எல்லாம் இடம் கொடுத்து
அங்க உள்ள அழுகிட்டே இருக்குது. வெளியே தோற்றத்துல பெரிய பெரிய இது நல்லவர் அப்படியெல்லாம் இருக்கு. உள்ளுக்கு அழுகல், உள்ளே அழுகல். அப்புறம் சின்ன சோதனையில நிக்காது. ஐயே, இந்த சோதனையில் நிக்கலையா கேட்டா அங்க ஏற்கனவே உள்ள அழுகி போயிடுது. அப்புறம் சின்ன காற்று தான் வீசிச்சு, விழுந்து போச்சு. இந்த நிலை வரக்கூடாது. ஆகவே இருதயத்தில் சுத்தம் மிகவும் தேவை. அல்லேலூயா. இருதயத்தில் சுத்தம் இல்லாதவர்களுடைய நிலைமைகள் இப்படிப்பட்டவைகள் என்பதை நாம் அறிவோமாக. சங்கீதம் 62:4, அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். இப்படி ஒரு கூட்டம் இருக்கு. ஒருத்தனை வாயினால தம்பி நீ வாழ்க, நல்லா இருப்பா, வருங்காலத்துல அப்படி இருப்பா இப்படி இருப்பான்னு ஆசீர்வதிப்பான். அவன் ஆசீர்வதிக்கிறான், வாய் ஆசீர்வதிக்கிற அதே நேரத்தில் உள்ளம் சபிச்சிட்டு இருக்கும். நாசமா போவான், நல்லாவானா, விளங்குவானா, இப்படி உள்ளம் சபிச்சுட்டே இருக்கும். ஆனா வெளியே நல்ல ஆசீர்வாத வார்த்தை. பாருங்கள், இப்படிப்பட்ட இருதயங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிறரை வாயினால் ஆசீர்வதிக்கிறார்கள், உள்ளத்தால் என்ன செய்கிறார்கள்? சபிக்கிறார்கள். வாயினால் அன்பு போல பேசுகிறார்கள், உள்ளத்தில் கடுமையா வெறுக்கிறார்கள். இப்படியெல்லாம் இருக்கிறது. அது நமக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உண்மை உள்ளவர்களாய் இருப்போம், உள்ளத்தில் உண்மை உள்ளவர்களாய் இருப்போம். நீதிமொழிகள் 26:24 சொல்லுகிறது, பகைஞன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உதடுகளினால் சூது பேசுகிறான். உள்ளத்துக்குள்ள கபடத்தை வச்சிருக்கான், வெளியே அப்படி சூது பேசுகிறான். அதாவது வஞ்சகமா நல்லது போல பேசி அழிக்க பார்க்கிறான், சிக்க பண்ண பார்க்கிறான், தீமை செய்ய பார்க்கிறான். உள்ளத்தில் கபடம், கபடம் இருக்கக்கூடாது, உண்மை இருக்க வேண்டும். நாத்தான்வேலை பற்றி இயேசு சொன்னார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், கபடற்றவன் உத்தமன். அந்த சாட்சி நமக்கு வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கபடு எரேமியா 9:8 அது சொல்லி இருக்கிறது. 9:8, அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபடம் பேசுகிறது. அவனவன் தன் தன் அயலானோடே தன் தன் வாயினாலே சமாதானமாய் பேசுகிறான், ஆனாலும் தன் உள்ளத்திலே அவனுக்கு பதிவிடை வைக்கிறான். சமாதானமா பேசுறான், நல்லா பேசுறான். ஆனா அப்ப பேசுகிற அவனே அவன் உள்ளத்திலே அவனுக்கு பதிவிடை வைக்கிற. பதிவிடைன்னா என்ன? ஒளித்திருந்து பிடிக்கிறது, ஒளித்திருந்து தாக்குகிறதற்கு அதான் பதிவிடை என்று சொல்லுகிறது. யோசுவா ஆயின் மேல் 2ஆம் விசை படையெடுத்த பொழுது பதிவிடை வைத்தான் என்று பார்க்கிறோம். ஆகவே அந்த ஆயில் உள்ளவர்கள் முதலாவது வந்த பொழுது இவள் தோற்று ஓடினது போல ஓடினார்கள். ஆய்க்காரர்கள் துரத்தி கொண்டு வந்தார்கள். அப்போ பாருங்க, அவன் இவனை சத்ரு தோற்று போனான்னு நினைச்சு வேகமா துரத்திட்டு போகும்போது அங்க பதிவிடை இருந்த ஆட்கள் பின்னால் இருந்து எழும்பி வந்து பின்பக்கமா நெருக்கிட்டாங்க. முன்பக்கம் ஓடி போனவர்களும் இஸ்ரவேலில் திரும்பி வந்தார்கள். 2 பக்கமா திரும்பும் போது ஆய்க்காரன் நடுவுல மாட்டி அழிந்தே போனான். ஆமென். இதான் பதிவிடை வைக்கிறது. அப்ப சிலர் சமாதானமா பேசுறாங்க, ஆனா உள்ளத்துல அந்த ஆளுக்கு பதிவிட வைக்கிறாங்க. இவனை எங்க பிடிக்கலாம், எங்க ஒளிச்சிருந்து தாக்கலாம், மறைமுகமாக இவனுக்கு எப்படி தீமை செய்யலாம். இந்த மாதிரி காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கவே கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மறுபக்கம் இது மாதிரி நிறைய அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் பிறரிடத்திலிருந்து. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நமக்கு சுத்திகரிப்பானால இந்த சைடை பேசுறோம் இல்லையா? நமக்குள்ள இந்த மாதிரி ஒரு கேடும் சின்ன அளவுல கூட வந்துடக்கூடாது. அதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி அடுத்தது 2வது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களின் நிலை என்ன, அதையும் பார்க்கணுமே. இருதயத்தில் சுத்தம் இல்லாதவருடைய நிலையத்தான் இவ்வளவு நேரம் பார்த்தோம். ஒரு இருதயத்தில் ஒருத்தன் சுத்தமா இருக்கிறான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய நிலை எப்படி இருக்கும்?
1 தீமோத்தேயு 1:5 கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அல்லேலூயா. ஒரு சுத்த இருதயம் உள்ளவன் ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் உள்ளத்தை அன்பு நிரப்பி கொண்டு இருக்கும். இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். நாம் சுத்த இருதயம் உள்ளவர்கள் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம உள்ளத்துக்குள்ள என்ன நிரப்பி கொண்டிருக்குமா? சொல்லுங்க. அன்பு. அன்பு. அங்க வம்பு இருக்காது. அங்க என்ன இருக்கும்? அன்பு இருக்கும். அந்த அன்புக்கு பாருங்க எப்படி கொடுத்திருக்கு, சுத்தமான இருதயத்தில் பிறக்கும் அன்பு. அங்க கலப்படமே இல்லை. கலப்படமே இல்லை. சுத்தமான இருதயத்திலிருந்து உருவாகக்கூடிய அன்பு, அந்த ஊற்றெடுக்கிறது அன்பு இருதயத்துக்குள்ள இருந்து புறப்படுது. அந்த அன்பு சுத்தமான இருதயத்திலிருந்து புறப்படுது. அதில் அது கலங்கல் தண்ணியை போல இல்லை, சுத்தமான அன்பு. அல்லேலூயா. அதுக்குள்ள ஒரு வஞ்சகம் கிடையாது, ஒரு கபடம் கிடையாது, ஒரு ஏமாற்று வேலை கிடையாது. அது உண்மையான ஒரு அன்பு சுத்த இருதயத்தில். அடுத்து பார்க்கிறோம், நல் மனசாட்சியிலிருந்து பிறக்கும் அன்பு. மனசாட்சின்னா இந்த இருதயத்துக்குள்ள ஒன்று இருக்குது. அதுதான் எது நல்லது எது கெட்டதுன்னு வகையறுத்து கொண்டே இருக்கக்கூடியது. தராசு, இதய தராசுன்னு சொல்லுவாங்க. இதய தராசு. தராசு தானே ஒவ்வொன்றையும் தரம் பார்க்கும், அது வெயிட் பார்க்கும், தரம் பார்க்கும் தராசு. அப்போ எதை நான் செய்யலாம் எதை செய்யக்கூடாது அதுக்கு ஜட்ஜ் பண்ணக்கூடியது. அதுதான் அந்த 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 என்ன சொல்றது, மனசாட்சி. மனசாட்சி, கான்சியன்ஸ், மனசாட்சி. நல் மனசாட்சியிலிருந்து பிறக்கும் அன்பு. அல்லேலூயா. அந்த மனசாட்சி ரொம்ப கிளியரா இருக்கு. நல் மனசாட்சியிலிருந்து பிறக்கும் அன்பு. அடுத்து மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கும் அன்பு. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகளை தெளிவாய் நாம் புசித்து, ஆரோக்கியமான உணவை புசிக்கிறது போல ஆரோக்கியமான உபதேசத்தை புசித்து, அப்போ ஆரோக்கியமான விசுவாசம் வளரும். ஆரோக்கியமான உணவை புசித்தால் ஆரோக்கியமான சத்து, ஆரோக்கியமான சரீர வாக்கு வரும். அதே போல நம்ம ஆரோக்கியமான வசனங்களை, சத்தியத்தை, உபதேசத்தை புசித்தால் ஆரோக்கியமான விசுவாசம் வரும். அந்த அன்பு, அந்த விசுவாசம் நிறைந்த உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அன்பு, அந்த அன்பு மிக விசேஷமானது. அல்லேலூயா. அதுதான் தேவன் மனிதனுக்குள் ஊற்றின தேவ அன்பு. அது ஒரு கலப்படம் இல்லாமல், ஒரு குறைபாடு இல்லாமல், அல்லது புரிந்து கொள்ளாமல் இல்லாமல். மனசாட்சின்னா அப்படிதான், சரியான புரிந்து கொள்ளுதல், சரியான எது குட் எது பேட், எது கரெக்ட் எது தப்பு, சரியான புரிந்து கொள்ளுதலோடு அந்த அன்பு வெளிப்படும் பொழுது கரெக்டா இருக்கு. தப்பான ஆளுக்கு நேரம் அன்பு கொடுத்துட்டு இருந்தா ஏமாற்றம் தானே மிஞ்சும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருத்த வேண்டிய தப்பு செய்கிற ஆள்கிட்ட போய் அன்பு காட்டிக்கிட்டு இருந்தா அந்த ஆள் இன்னும் கேட்டுக்குள்ள தானே போவாரு. அப்போ இதுக்கெல்லாம் தான் அந்த மனசாட்சி, சுத்த மனசாட்சி, நல் மனசாட்சி. அல்லேலூயா. விசுவாசம் இப்படி இந்த மாதிரி நிறைஞ்சிருக்கணும் நம்ம இருதயத்தை. கர்த்தர் இப்படி தான் விரும்புகிறார். உன் இருதயம் சுத்த இருதயமாக இருக்கட்டும், அதில் மனசாட்சி நல் மனசாட்சியாக இருக்கணும். அதிலிருந்து அந்த விசுவாசம் நல்ல ஆரோக்கியமான மாயமற்ற விசுவாசமாக இருக்கணும். அதிலிருந்து ஒரு அன்பு புறப்பட்டுச்சுன்னா அது போய் தேவன் ஒவ்வொரு உள்ளங்களில் செய்ய வேண்டிய கிரியையை செய்யும். அல்லேலூயா. அந்த அன்போடு நற்செய்தியை கொண்டு சென்றால் அந்த அந்த அன்பு உள்ளம் கொடுக்கிற அந்த நற்செய்தி தேவனுடைய கிரியை அடுத்த உள்ளத்துக்குள்ளே செய்யும். அல்லேலூயா. இந்த அன்பு உள்ளம் கொடுக்கிற ஒரு ஆலோசனை கஷ்டப்படுகிறவர்களை தூக்கி நிறுத்தும், நல்ல கிரியை உண்டாகும். ஏன்னா அந்த அன்பு, தேவன் ஊற்றின அன்பு கலப்படம் இல்லாமல், குழப்பம் இல்லாமல், நல்ல சுத்தமாகவும் புரிந்து கொள்ளுதலோடும் சரியான வசன அடிப்படையில் விசுவாசத்திலும் அது புறப்படும் என்றால் மிகுந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதுக்கு சுத்தமான இருதயம் நமக்கு மிக முக்கிய தேவை. 1 பேதுரு 1:22-23 கவனியுங்கள். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர்
ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினால் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. இங்கேயும் பேதுருவும் அதே விஷயத்தை சொல்றாரு பாருங்க. பவுல் தீமோத்தேயுவில் சொன்ன அதே விஷயம்தான். நீ சுத்த இருதயத்தோட ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூர், ஊக்கமாய் அன்பு கூர். உன் சுத்த இருதயத்திலிருந்து தேவ அன்பு புறப்படணும், தேவ அன்பு புறப்படணும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். சரி, இந்த மாதிரி நாம் சுத்த இருதயம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கின்ற பலன்கள் என்னவென்றால், சங்கீதம் 24:3, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான், கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அல்லேலூயா. இருதயத்தில் மாசில்லாதவன், சுத்த இருதயம் உள்ளவன் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் அவன் நிலைத்திருப்பான். சுத்த இருதயம் இல்லை என்றால் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏற முடியாது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற்றம் இருக்காது. கர்த்தரோடு உள்ள உறவில் ஐக்கியத்தில் வளர்ச்சி இருக்காது. அதுக்கு சுத்த இருதயம் தேவை, மாசில்லாத இருதயம் தேவை. நீ கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. மற்றவர்கள் கொஞ்ச நாள் நிற்பாங்க, அப்புறம் நிற்க மாட்டாங்க. ஏன்னா இருதயம் சுத்தமா இல்லை, மாசு படிஞ்சதா இருக்குது. அதனால கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் அவங்களால நிற்க முடியாது. எனவே இந்த சுத்த இருதயம் நம்மை கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் ஏற பண்ணுகிறது, நம்மை கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைநிறுத்துகிறது. அல்லேலூயா. அதோடு முதல்ல சொன்ன வசனம் மத்தேயு 5:8, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. பாக்கியவான்கள்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியம் பெற்றவர்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள், தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் தேவனை தரிசிக்கிறது அது மட்டும் இல்ல, நேருக்கு நேராய் முகமுகமாய் கர்த்தரை தரிசிக்கிற ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்க போகிறது. அல்லேலூயா. எனவே நம்முடைய இருதயம் சுத்தமுள்ளதா இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. எரேமியா 4:14, எருசலேமே நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு, எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும். தேவ ஜனங்களே, நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் உங்கள் இருதயத்தை பொல்லாப்பற கழுவ வேண்டும். நம்முடைய ஆத்தும ரட்சிப்பின் நாளில் அது நடந்தது. பாவம் நிறைந்த இருதயம், அக்கிரமம் நிறைந்த இருதயம், இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் உண்டான அந்த சுத்திகரிப்பை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதே வேளையில் நம்முடைய ரட்சிப்பு இன்னும் நிறைவேற வேண்டும். இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அன்றுதான் ரட்சிப்பு நிறைவேறும். அப்படி நிறைவேறுவதற்கு அக்கிரம நினைவுகள், அக்கிரமத்தை பற்றின சிந்தைகள் உனக்குள் தங்காதபடி உன் இருதயத்தை நீ சுத்திகரித்துக் கொண்டே இரு. அல்லேலூயா. அக்கிரம நினைவு சிந்தையிலே சரியில்லை, சிந்தை கேடு. பேச்சு தான் நல்லா இருக்கு, சிந்தை கேடு. அப்போ வாழ்க்கை நல்லா இருக்காது, வாழ்க்கை கெட்டதா தான் இருக்கும். உன் வாயின் வார்த்தைப்படி உன் வாழ்க்கை அமைகிறது இல்லை. உன்னுடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்குதோ அதுதான் உன் உண்மையான வாழ்க்கை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே சுத்திகரிக்கப்படணும். 1 யோவான் 1:7, அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 9ஆம் வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா சுத்திகரிக்கப்பட்டது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினோம். ஆனால் தொடர்ந்து இருதயத்தை சுத்தமாய் காத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆமென். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து சில நிமிடங்கள் ஜெபித்து ஆயத்தமாகி இன்றைக்கு கர்த்தரோடு நாம் பந்தி இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோம். ஜெப நிலைமையிலே ஆமென் கொஞ்ச நேரம் இயேசுவோடு பேசணும் என்கிற ஒரே நினைவு, ஒரே நோக்கம்.
கர்த்தரோடு பேசணும், கர்த்தரோடு பேசணும். என் இருதயத்தை சுத்தமாக்கும்படி கர்த்தரோட பேசணும். அதுதான் இன்றைக்குள்ள விஷயம். என் இருதயம் இன்னும் சுத்தமாகும்படி பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்ன வார்த்தையின்படி உங்களை நீங்கள்லாம் பரவாயில்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் சுத்தம் ஆகணும்னு பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபத்திலே இந்த நேரத்தை செலவு பண்ணணும். கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். சுத்த இருதயம் தேவ அன்பு சகோதர சிநேகத்தால் வெளிப்படும். ஹல்லேலூயா. சகோதர சிநேகம், சுத்தமுள்ள சகோதர சிநேகம், சுத்தமுள்ள தேவ அன்பு. ஆமேன். ஹல்லேலூயா. உன் முழு பலத்தோடு உன் முழு ஆத்துமாவோடு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறுவாயாக. நீ உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. இதுதான் பிரதான கற்பனைகள். அதிலே கிறிஸ்துவின் தன்மை அடங்கி இருக்கிறது. இதை பின்பற்றுகிற ஒரு மனிதன், இதை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மனிதன் கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக்கொண்டவர். அதுதான் வேணும். அதுதான் நம்மை கிறிஸ்துவோடு வருகையிலே கொண்டு சேர்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் இருதயத்தை இன்னும் சுத்திகரிங்கப்பா என்று சொல்லி, ஹல்லேலூயா. எங்க மாய்மாலம் இருக்குது, எங்க மாயம் இருக்குது, எங்க கபடம் இருக்குது. ஆமென். உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு. ஹல்லேலூயா. இந்த நிலைமைகள் முழுமையும் மாறும்படி உள்ளம் திறந்து பேசுங்க. உங்க உண்மையான நிலைமை ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஹல்லேலூயா. உண்மை உள்ளவர்களை அவர் விரும்புகிறார். இந்த ஒளிவு மறைவு பண்றவங்க வாழ்வடைய மாட்டாங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். சும்மா அப்படி உட்கார்ந்து ஆடி அசைஞ்சிட்டு இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் உணர்வோட வாய் திறந்து நல்லா ஜெபிக்க ஆரம்பிக்கணும். இது சும்மா ஒரு ஜெபம் அல்ல. பரிசுத்தமான ஒரு வேளையில் வந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. உள்ளத்தில் ஒரு உணர்வே இல்லை. சும்மா உதடு என்னதோ சொல்லுது. அதுவே பெரிய மாய்மாலம். ஜெபத்திலே மாய்மாலம் வேண்டாம். ஜெபத்தில் உண்மை இருக்கட்டும். இருதயத்தில் உள்ளதை பேசுங்கள். கர்த்தரிடத்திலே உண்மை நிலவரத்தை வாய் திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஹல்லேலூயா. தேவனே, உம்முடைய பிள்ளைகளோடு பேசும் பொழுது அப்பா, எங்கள் உண்மை நிலவரங்களை அறிந்திருக்கிற கர்த்தர் எல்லா தீமைகளை எங்களை விட்டு அகற்றி எங்கள் இருதயங்களை ஒரு விசை கூட சுத்திகரியும். கல்வாரி இரத்தத்தால் கழுவோம். உம் வசனங்களால் சுத்திகரியும். உம் ஆவியால் எங்களை பரிசுத்தமாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொள்ளை, பொல்லாப்பு, அநீதம், இவைகள் முற்றும் வெளியேறட்டும். அவைகளில் ஒரு சின்ன ஒரு காரியம் கூட உள்ள இருக்கக்கூடாது. எங்கள் இருதயங்களில் கொள்ளையோ பொல்லாப்போ அநீதமோ ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது, ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது. இயேசுவே கிருபை செய்யும். உள்ளத்தில் மாயம், அக்கிரமம் இவைகள் இருக்கக்கூடாது. மாயம் இருக்கக்கூடாது, அக்கிரமம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எங்கள் வாழ்க்கையை தீட்டுப்படுத்தக்கூடிய அந்த பொல்லாதவைகள் எங்கள் இருதயத்துக்குள்ள மறைந்து கிடக்கக்கூடாது. பொல்லாத சிந்தைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைபாதகங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்கள், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு, இது உள்ளத்துக்குள்ள சிந்தனைகளாக இருக்கக்கூடாது. என் சிந்தனையை இவைகள் நிரப்பக்கூடாது. என் சிந்தனைகளில் இவைகள் கலக்கக்கூடாது. சொல்லுங்க, வாய் திறந்து நீ சொல்லாவிட்டால் எப்படி நாம பெற்றுக்கொள்ள முடியும்? ஹல்லேலூயா. வாய் திறந்து நல்ல வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கணும். வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கணும். வசனத்தின் வார்த்தைகள் மிக முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, பொருளாசை, கபடு, வன்கண், தூஷணம், பெருமை ஒன்றும் வந்துடக்கூடாது. உள்ள ஏதாவது கிடக்குதுன்னா வெளியேற்றி விடுங்கப்பா. இதோ என் இருதயத்தை திறந்து தருகிறேன். ஒரு விசை கூட என்னை சுத்திகரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயத்தில் இச்சைகள் நிறைந்து கொண்டிருந்தால் கடைசியில் தேவன் அசுத்தத்துக்கே ஒப்பு கொடுத்து விடுவார். இச்சைகள் எல்லாம் வெளியேற்றப்படட்டும். ஆமேன். ஆசைகள், இச்சைகள், உலக ஆசை இச்சைகள் எல்லாம், ஆமேன், மாம்ச இச்சைகள், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், எல்லாம் வெளியேற்றப்படுவதாக. ஆமேன். ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வெளியே ஆசீர்வதிக்கிறது போல ஆசீர்வதித்து உள்ள சபிக்கிற அந்த பொல்லாத இருதயம், அந்த பொல்லாப்பு இருதயத்தை விட்டு மாறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே கிருபை செய்யும், கிருபை செய்யும். என் இருதயத்திலே அப்பா நல்ல தேவ அன்பு புறப்படணும். என்னுடைய சுத்தமான இருதயம், எனக்கு நல் மனசாட்சி, எனக்கு மாயமற்ற விசுவாசம், அதிலிருந்து புறப்படுகிற அன்பு தேவனுடைய கிரியைகளை இந்த உலகத்தில் நடப்பிக்கணும். ஹல்லேலூயா. மற்றவருடைய உள்ளத்திலே, மற்றவருடைய வாழ்க்கைகளிலே, என் குடும்பத்தாருக்குள்ளே, ஆமென், சபைக்குள்ளே, என் சமுதாயத்துக்குள்ளே, ஆமென், ஒரு பெரிய தேவ கிரியை உண்டாகத்தக்கதாய் எனக்குள்ளிருந்து அந்த அன்பு புறப்படட்டும் அப்பா, புறப்படட்டும் அப்பா. சுத்த இருதயத்தில் புறப்படட்டும், நல் மனசாட்சியில் புறப்படட்டும், மாயமற்ற விசுவாசத்தில் அந்த அன்பு புறப்படட்டும். இந்த வார்த்தைகள் அப்படியே சொல்லி கேளுங்க, சொல்லி கேளுங்க. சும்மா சோம்பலாக ஏதோ ஸ்தோத்திரங்கள் மட்டும் சொல்லாதே. இது தேவன் உன்னை சுத்திகரிக்கும் நேரம். அசதியா இராதே. ஹல்லேலூயா. ஆண்டவரே சுத்த இருதயம் தாரும், நல் மனசாட்சி தாரும். ஆமா, கேளுங்க, கேளுங்க. நல் மனசாட்சி, நல் மனசாட்சி. தவறான முடிவுகளை எடுக்கக்கூடாது. வசனத்தின்படி எது தப்பு எது சரி, சரியா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல் மனசாட்சியை தாரும். ஸ்தோத்திரம். மாயமற்ற விசுவாசம். ஹல்லேலூயா. வசனத்தில் என்ன இருக்கிறதோ அதை வாழ வேண்டும் என்கிற அந்த மாயமற்ற விசுவாசம் தாரும். இந்த அடிப்படையிலிருந்து பிறக்கிற அன்பு, அதுதானே இன்றைக்கு இந்த உலகத்துக்கு தேவை. அதுதான் கர்த்தர் இயேசுவை உலகத்திற்கு வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா. சகோதர சிநேகம். சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். எப்படிப்பட்ட அன்பு இன்னைக்கு இருக்குது? ஒரே பந்தியில பங்கடைய போகிறோம். உங்களுக்குள் எப்படி இருக்கிறீர்கள்? ஸ்தோத்திரம். மாயமற்ற ஒரு ஊக்கமான அன்பு இருக்குதா? இல்லைன்னா இயேசுவேன்னு கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. உணருங்கள், உணருங்கள், உணருங்கள். தவறை உணருங்கள், குறைவுகளை அறிக்கையிடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே கிரியை செய்யும், கிரியை செய்யும், கிரியை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருக்களையும் சிநேகிக்கும்படி அழைத்தவரே, கூட இருக்கிறவங்கள கூட சிநேகிக்க முடியாம திணறுகிறேனே. கூப்பிடுங்க ஆண்டவரை நோக்கி. ஸ்தோத்திரம். ஊக்கமாய் சிநேகிக்கும்படியாய். ஓ க்ளோரி, ஹல்லேலூயா. உடன் வேலை பார்க்கிற ஆட்கள், அக்கம் பக்கத்து வீட்டார் எல்லாரையும் உண்மையா சிநேகிக்கணும். கூட இருந்து ஆராதிக்கிற விசுவாசிகளை ஊக்கமாய் சிநேகிக்கணும். ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்க வேண்டும், தாங்க வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord. இருதயத்தில் சுத்தமுள்ளோனாய் தரிசிப்பேன் என் தேவனை. இருதயத்தில் சுத்தமுள்ளோனாய் தரிசிப்பேன் என் தேவனை. புரண சர்க்குணனாக மாறிடுவேன் என் பரமபிதாவை போல. சர்க்குணனாக மாறிடுவேன் என் பரமபிதாவை போல. மாவுன்னத ஜீவியத்தை வாஞ்சித்து நாடிடுவே. பரமன் இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்றி தொடர்ந்திடுவே. பரமன் இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்றி தொடர்ந்திடுவே. சிநேகிப்பேன் என் சத்துருக்களையும் நிந்திப்போர்க்காய் ஜெபிப்பேன். சொல்லுங்க. சிநேகிப்பேன் என் சத்துருக்களையும் நிந்திப்போர்க்காய் ஜெபிப்பேன். பகைப்போருக்கு நன்மையை செய்திடுவேன், சபிப்போரை ஆசீர்வதிப்பேன். பகைப்போருக்கு நன்மையை செய்திடுவேன், சபிப்போரை ஆசீர்வதிப்பேன். மாவுன்னத ஜீவியத்தை
வாஞ்சித்து நாடுகிறேன். பரமன் இயேசுவின் அடிச்சுவட்டை நீங்க எல்லாரையும் நேசித்தது போல நேசிப்பேன். இயேசுவின் அடிச்சுவட்டை தொடர்ந்திடுவே. தேவ மகிமை வெளிப்படும் நாள் களி கூர்ந்து மகிழ்ந்திடுவேன். ஆகாயத்தில் நீர் வெளிப்படும் போது நான் களி கூர்ந்து மகிழுவேன், மகிழ்ந்திடுவேன். எந்த நேசரின் அத்தனை பாடுகளில் நான் பங்காளியானதினால், எந்த நேசரின் இந்த உலகத்தில் இயேசுவை போல எல்லா பாடுகளை சகித்து எல்லாருக்கும் அன்பையே பரிசாய் கொடுத்து, ஓ ஹல்லேலூயா, உம்முடைய மகிமை நாளில் களி கூறுவேன். ஹல்லேலூயா. அடிச்சுவட்டை பின்பற்றி தொடர்ந்திடுவே. பரமன் இயேசுவின் அடிச்சுவட்டை எல்லாரும் சொல்லுவோம். தொடர்ந்திடுவே. பரமன் இயேசுவின் அடிச்சுவட்டை இருதயத்தின் ஆழத்தில் இருந்து, அப்பா நீங்க நடந்த போல நடப்பேன் அப்பா, நீங்க செஞ்சது போல செய்வேன்ப்பா, நீங்க பேசினது போல பேசுவேன்ப்பா, உங்க உள்ளத்தை போல என் உள்ளம் மாறணும்ப்பா. ஓ ஹல்லேலூயா, க்ளோரி ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. அவர் நமக்குள் ஒரு ஊழியம் செய்வாராக. இன்று அவர் தந்த வார்த்தைகளுக்கு ஒப்பான ஒரு ஊழியத்தை அவர் நமக்குள் செய்வாராக. அந்த வார்த்தைகள் நமக்குள் நிறைவேறத்தக்கதாய், சுத்த இருதயம் உண்டாகத்தக்கதாய். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது தேவனை நோக்கி விண்ணப்பித்தான், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். அதே போல எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேட்போம், பரிசுத்த ஆவிக்குள், பரிசுத்த ஆவிக்குள். ஆமென். க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. ஆவியானவரே இப்பொழுது எனக்குள் சுத்த இருதயத்தை சிருஷ்டியும் அப்பா. சுத்திகரிப்பது மட்டுமல்ல, ஒரு புதிதாகவே சிருஷ்டித்திருங்கப்பா, ஒரு புதிதாகவே உருவாக்கிடுங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. ரிபலபா ஷிகனா துனா ஹந்துரா ஷினமா ரபா லபு கந்துனா ஹத்துராஷி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியோ, பரமன் இயேசுவின் அடிச்சுவட்டை நானும் பின்பற்றி நடப்பேன். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியோ. உலபா தலஹமன பௌதர ஹபலா ஷிகந்தர துனா ஹந்துனா ரிபலபௌ ஷிலபௌரி அந்தன மகபரியா. இது சுத்த இருதயத்தை கட்டுக்கிற எந்தெந்த விஷயங்கள் எனக்குள் கடக்கிறதோ, மறைந்திருக்கிற அந்த பொல்லாதவைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போகட்டும். இயேசுவின் இரத்தத்தால் ஒரு விசை கூட என்னை சுத்திகரியும், சுத்திகரியும், சுத்திகரியும் அப்பா. என் உள்ளந்திரியத்தை சுத்திகரியும் அப்பா, என் அந்தரங்கத்தை சுத்திகரியும் அப்பா, என் சிந்தனையை சுத்திகரியும் அப்பா, சுத்திகரியும் அப்பா, சுத்திகரியும் அப்பா. ஓ என் பார்வையை சுத்திகரியும், செயல்களை சுத்திகரியும், நடக்கைகளை சுத்திகரியும். உரபல பதுர கபல பூஷந்தர வௌதர ஷிகமன துலிகந்து மனாஷி ஊலி பிகபர ஆஷபல துனகந்து நமல ஹசிமன துரஹன்சமன ஹதுலியா லிஃபந்தர பௌஷிபல துனகந்து மனஹர பௌஷல பௌதரியா. ஆவியானவரே நீங்க உதவி செய்கிறவர், சகாயம் பண்ணுகிறவர், ஓ எங்களை பலப்படுத்துகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர் நீர் அல்லவோ. எங்களை திறந்த புஸ்தகம் போல் அப்படியே திறந்து உங்க கையில வைக்கிறோம்ப்பா, உங்க முன்னிலையில வைக்கிறோம்ப்பா. எதை அழிக்கணுமோ அழித்து மாற்றி, எதை எழுதணுமோ அதை எழுதிருங்கப்பா, எதை கிழிக்கணுமோ அதை கிழித்து, எதை ஒட்ட வைக்கணுமோ அதை ஒட்ட வச்சிருங்கப்பா, எதை பிடுங்கணுமோ அதை என்னுடைய உள்ளத்தை விட்டு பிடுங்கி எறிந்து, எதை நட வேண்டுமோ அதை நட்டு விடுங்கப்பா. உலபத லப கமனம ஷிலபல பல பலப தீரபலபு கமனம ஷிகமர பௌதரா சந்துனா ஆபில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்குள் எழும்புகிற சில கெட்ட கெட்ட நினைவுகள், அதை சாத்தான் பயன்படுத்தி ரொம்ப தீமைக்கு நேராக கொண்டு போயிட்டு இருக்கிறான். அந்த பிசாசுக்கு இடம் கொடாமல் இருப்பேன். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறேன். என்னுடைய பலவீனத்தை அவன் வசதியாக்கி கொள்ளுகிறான். அந்த பலவீனங்கள் இன்றைக்கு மாறட்டும். நல்ல ஒரு அடிப்படையிலே ஒரு சுத்திகரிப்பு வரட்டும், அந்த ரங்கத்திலே ஒரு சுத்திகரிப்பு வரட்டும், ஆழமாக ஒரு சுத்திகரிப்பு வரட்டும். உலபல பல 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 ஷீலபதுர பதுர பலப கமனம ஷகர பௌதர லிவிரி விரி 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 கபலப சந்துன பௌதலப கமனம துர பல 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 ஷலபதுரியா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் தோற்கும்படி
போகும்படி அழைக்கப்பட்டவன் அல்ல, விழுந்து போகும்படி அழைக்கப்பட்டவன் அல்ல, தடுமாறி தடுமாறி வாழும்படி அழைக்கப்பட்டவன் அல்ல. சுத்த இருதயத்தோடு ஊக்கமாய் அன்பு செலுத்தி வல்லமையான சாட்சியாய் நிற்கும்படி என் தேவனால் அழைக்கப்பட்டவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த ஜெய கம்பீரம் என் உள்ளத்துக்குள் வரட்டும். அந்த ஜெய கம்பீரத்துக்கு ஏதுவாய் என் இருதயம் இன்னைக்கு சுத்திகரிக்கப்படட்டும். என் இருதயம் இன்னைக்கு சுத்திகரிக்கப்படட்டும். உல பல 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 பரப ஷல பர பர பல பர பல பரப கபர பல பரப ஷலபதுரப ரிகதல ரதரப சந்தர பௌதரபி ஷலபதுரப துனமலப கமனம ஷலபதுரியா. glory 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 glory. hallelujah 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 hallelujah. வல்லமை உள்ளவர், எங்களுக்குள் ஒரு திட்டமான சுத்திகரிப்பை செய்ய வல்லவர், செய்ய வல்லவர், செய்ய வல்லவர். நாங்களே எதுக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோமோ, எங்கள் உள்ளமை எந்தெந்த கெட்ட காரியத்தில் பற்றுதலாய் இருக்கிறதோ, இன்றைக்கு பரிசுத்தாவியானவர் அதிலே எங்களுக்கு ஒரு ஜெயத்தை தந்து விடுங்கப்பா, தந்து விடுங்கப்பா, தந்து விடுங்கப்பா. யார் தடுமாறுகிறார்கள், யார் அந்த சில பாவங்களை துரத்த முடியாதபடி, சில கெட்டதை துரத்த முடியாதபடி, ஆமீன், ஒரு பக்கம் வாயினால் துரத்தினாலும் மறுபக்கம் இருதயத்தினால் அதை பிடித்து வைக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் இந்த கிரியை அளிக்கப்படுவதாக. ஓ, நீர் வெறுக்கிறதை நாங்கள் வெறுக்கும்படியாக, ஆமீன், ஆமீன், ஆமீன். நீர் எதை எவ்வளவு வெறுக்கிறீரோ அதை நாங்களும் அவ்வளவாய் வெறுக்கும்படியாக, ஆமீன், ஆமீன், ஆமீன். உமது ஆவி எங்களை நிரப்பட்டோம், உமது தன்மை எங்களை நிரப்பட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து விரும்புவதை நாங்களும் விரும்பத்தக்கதாய், கிறிஸ்து எதை எவ்வளவாய் விரும்புகிறீரோ நாங்களும் அதை அவ்வளவாய் விரும்பத்தக்கதாய் ஒத்த ஆவி உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்கும் எனக்கும் ஒத்த ஆவி, ஆமீன், ஆமீன். ஒரே ஆவியோடு அவர் கரம் பிடித்து நடப்பேன். அதற்கு தான் அவருடைய ஆவியினால் என்னை நிரப்பி இருக்கிறார். ஷபலபலபலப கபரபௌதுரபலபரப ஷலப ரிஃபரபரபரபரபதுரபதுரபலப ஷந்தலபௌதலகமாரி அலப ஷலபதுரியா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஒரு வல்லமையான திட்டவட்டமான சுத்திகரிப்பை எங்களுக்குள் நடப்பிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உன் வருகைக்கு எங்களை ஆயத்தம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காய் நியமித்த நித்திய கன மகிமைக்கு எங்களை தகுதியாய் நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஆயத்தம் பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாம். ஆமென், ஆமென். மனமாற உள்ளம் திறந்து ஸ்தோத்திரங்கள் செலுத்துங்கள். ஆமென். ஸ்தோத்திரத்தினால் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம், மகா பரிசுத்தருக்கு ஸ்தோத்திரம், அப்பழுக்கற்ற ஒரே பரிசுத்தருக்கு ஸ்தோத்திரம், மாசில்லாத தூயவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவருக்கு ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்தப்படுத்தும்படி பாளையத்துக்கு புறம்பே, ஆமென், பாடுபட்ட இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். சிலுவையில் அறையப்பட்டு மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இன்று எங்கள் இருதயம் இன்னும் ஒரு விசை சுத்திகரிக்கப்படத்தக்கதாய், அந்த இருதயம் திரும்ப திரும்ப வழுவி போகாதபடி சுத்த இருதயமாய் நிலைத்திருக்கத்தக்கதாய், கர்த்தர் சுத்த இருதயத்தை எங்களிலே சிருஷ்டித்து நிலைவரமான ஆவியை எங்களிடத்திலே புதுப்பிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஆராதனையில் தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீராக. இயேசு எங்கள் மத்தியில் வந்திருக்கிறது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் அப்பா. நீங்க வந்திருக்கீங்க, உங்களோட நாங்க பந்தி இருக்க போகிறோம் அப்பா. அன்றைக்கு நீங்க சீஷருடைய கால்களை கழுவினது போல நாங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவி, ஆண்டவரே, நீர் சீஷரோடு பந்தி இருந்தது போல நாங்களும் பந்தி இருக்க போகிறோம். உம்முடைய சரீரம் எங்களுக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்டதை நினைவு கூறும்படி அப்பத்தை பிட்டு பகிர்ந்து கொள்ள போகிறோம். உம்முடைய ரத்தம் எங்களுக்காய் சிலுவையில் ஊற்றப்பட்டதை நினைவு கூறும்படியாய் இந்த ரசத்தை நாங்கள் ஆசீர்வதித்து பகிர்ந்து கொள்ள போகிறோம். கர்த்தர் உம்முடைய சரீரத்தினாலும் இரத்தத்தினாலும் வருகிற சகல நன்மைகள், ஆசீர்வாதங்கள், கிருபைகளை எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் புதுப்பிக்க வேண்டும், பலப்படுத்த வேண்டும், மேன்மையாக்கி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்னும் இந்த பாழ் உலகத்திலே கர்த்தருடைய பரலோக மகிமைக்கு பாத்திரவான்களாய் நாங்கள் வாழும்படியாக ஜெய ஜீவியத்தில் நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இன்று பிரசங்கத்திலே நாங்கள் தியானித்தது போல சுத்த இருதயம் உண்டாகட்டப்பா. அந்த இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடாது அத்தனையும் வெளியேற்றப்பட்டு விடட்டும் அப்பா. அந்த இருதயத்துக்குள்ள இருந்து அந்த சுத்த இருதயம், நல்மனசாட்சி, மாயமற்ற விசுவாசத்தில் இருந்து, ஆமீன், அன்பு புறப்படட்டும் அப்பா. அன்பு புறப்படட்டும் அப்பா. ஊக்கமான சகோதர சுநேகம் புறப்படட்டும் அப்பா. ஓ க்ளோரி, ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும்.
துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.